ஹலோ எவ்ரிவன். சென்னையில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்டா அப்படி தான் இருக்கும். நான் சொல்ல போகிற இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப புதுசெல்லாம் இல்லை, நிறைய யூடியூபர்ஸ் நிறைய வீடியோ போட்ட ஒரு ரெஸ்டாரண்ட். ஸோ பாருங்கள், இந்த கோக்னட் மில்க் புட்டிங் எவ்வளோ டெண்டராக எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம நிறைய ட்ராவல் vlogs போடுவோம். ஃபுட் vlogs கொஞ்சம் தான் போடுவோம், அந்தந்த இடத்துக்கு என்னென்ன இருக்குன்ற மாதிரி. அண்ட் கொஞ்சம் குக்கிங் vlogs போடுவோம். ட்ராவல் vlogs பார்த்திங்கன்னா நம்ம நார்த் இந்தியா மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அண்ட் சவுத்லேயுமே கேரளா ஃபுல்லாக முடிச்சாச்சு. தமிழ்நாடில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், நீங்கள் சின்ன விஷயம் நினைக்கிற பிளேஸில் என்னென்னலாம் இருக்குது, அண்ட் ட்ரெக்கிங்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம். ஒவ்வொரு ஊர்லேயுமே எதை மிஸ் பண்ணக்கூடாது, எதை ஃபுட்டில் வந்து எதை மிஸ் பண்ணக்கூடாது, அண்ட் எவ்வளோ நேரம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும், எப்படி புக் பண்ணணும், எப்படி போகணும், ஸோ என்னென்னைக்கெல்லாம் எந்தெந்த பிளேசஸ் ஹாலிடே, இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்டாக ஒவ்வொரு வீடியோவை பற்றியுமே நம்ம கொடுப்போம். ஸோ நீங்கள் ட்ராவல் போகிறீங்க, ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவல் போவாங்க, அந்த மாதிரினா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம போனதுமே இந்த சேலடை தான் வந்து ஆர்டர் பண்ணோம். இந்த சேலட் வந்துட்டு ஐ திங்க் கார்டன் சம்திங் ஆரம்பிச்சிச்சு. ஃபுல் வெஜிடபிள்ஸ், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி சேலட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காஸ்ட் வைஸ் ஐ திங்க் அபவ் 250 நினைக்கிறேன். ஸோ இந்த சேலடுக்கு இந்த காஸ்ட் ஓகேவானா, அந்த அட்மாஸ்பியருக்கு எல்லாத்துக்கும் ஓகே தான். கேரளா ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் இந்த பிங்க் வாட்டர் வைப்பாங்கன்னு நான் சொல்லுவேன்ல, அதே மாதிரி இங்கேயும் இருந்துச்சு. பட் அங்கே இருந்த அளவுக்கு பிங்க் இங்கே இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 2 டைப் ஆஃப் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு திக் கிரேவி மாதிரி இருந்துச்சு சூப். ஸோ நீங்கள் வந்துட்டு நார்மல் ஷாப்ஸ்லாம் கொஞ்சம் வாட்ரியாக இருக்கும்ல சூப், அந்த மாதிரி இல்லை. இந்த சூப்பும் பாருங்கள், இதுவுமே அந்த கேரளா ஸ்டைல் சூப்ஸ், நாட் நார்மல் ரெகுலர் சூப். ஸோ சூப்ஸுமே வந்துட்டு அபவ் 120 130 ஐ திங்க். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பிபிக்யூ சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து ரெகுலர் தாங்க, எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தந்தூரி சிக்கன் எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளேஸ் இன் சென்னையில் இந்த இடத்துக்கு நம்ம போயிருந்தோம். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு கடாய் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கடாய் சிக்கனும் வந்துட்டு மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது ஓகே. நெக்ஸ்ட் வந்து கிளி பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ கிளி பரோட்டா நல்லா ஒரு கேரளா ஆயில் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டூ அண்ட் கீ ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸ்டூ அல்டிமேட் கேரளாவில் சாப்பிட்டதை விட அவ்வளோ நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் ஆப்பத்து கூட வந்து ஸ்டூ வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ஒரு ஸ்டூ ட்ரை பண்ணுறதுக்கு, சிக்கன் ஸ்டூ இதை ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் போகலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த ரெஸ்டாரண்ட், வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த கிளி பரோட்டா நான் அப்போவே சொல்லியிருந்தேன், இது வந்து ஃபுல் ஆஃப் கோக்னட் ஆயில், நிறைய கோக்னட் போட்டு கிரேவியில் நல்லா சோக்காய். ஆக்சுவலி மற்ற கிளி பரோட்டாவை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த கிளி பரோட்டா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கிரேவி வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். மற்ற இடத்துல இந்த காரமாக சவுத் இண்டியன் தமிழ்நாடு டச்சில் இருந்திருக்கோம்ல, இது டோட்டலாகவே வந்து கேரளா கிரேவி போட்டு செஞ்சதுனால இது வேறு மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் வந்தீங்கன்னா இந்த பரோட்டா ட்ரை பண்ணலாம். இதோட கலரே பாருங்கள், டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இங்கே வாங்கும்போது அந்த ரெட்டிஷ் கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்காது. ஃபுல்லாகவே இந்த கோக்னட்லாம் மில்க்லாம் ஊற்றி இந்த கேரளா பரோட்டா மாதிரி இருக்கும். ஆப்வியஸாக நூல் பரோட்டா கிடையாது, இது வந்து நார்மல் பரோட்டா. இது வரைக்கும் நான் சாப்பிட்ட நூல் பரோட்டாலே பெஸ்ட்டு நான் கோயம்புத்தூரில் தாங்க சாப்பிட்ருக்கேன். கேரளா விட கோயம்புத்தூரில் எனக்கு வந்து நூல் பரோட்டா அவ்வளோ பிடிக்கும்.
ஸோ இதுலேயுமே நல்லா அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் பீசஸ் இருந்துச்சு. சிக்கன் பீஸ் நிறைய இருந்துச்சு. லாஸ்ட்டாக நம்ம வந்து டெசர்ட் சைட் போயிட்டோம். இந்த கேரமல் புட்டிங் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு கேரமல் புட்டிங். நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீம், நார்மல் வெண்ணிலா ஐஸ்கிரீம், பட் அவங்க ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க. இது வந்து அவில் மில்க். இதுக்குள்ளே நட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, கிரவுண்ட் நட் அந்த மாதிரி நட்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி சொல்லணுன்னா மசாலாஸ் எல்லாமே அவங்களே தாங்க அரைச்சிருக்காங்க. ஹோம்மேட் மாதிரி தான். எதுவுமே வந்துட்டு இந்த ஹோட்டல் மசாலாஸ் ஆர் வெளி மசாலான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்காது. எதுனாலுமே அவங்களே தான் அரைச்சிருக்காங்க. டாப் டு பாட்டம் அவங்களே தான் வந்து செஞ்சு செய்கிறது. இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்த்தீங்கன்னா நிறைய 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 முஸ்லீம் ஃபேமிலிஸ், அதுவும் நாங்கள் போன சண்டேயில் அவ்வளோ கேரளா முஸ்லிம்ஸ். ஸோ ஒரு விஷயம் புரியுது, ஆத்தென்டிக் கேரளா முஸ்லீம் வீட்டு சமையல் மாதிரி தான் இவங்க செய்கிறாங்க. அண்டு அவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்குது. நம்ம போனோன்னாலும் நமக்குமே பிடிக்கும். பட் ரெகுலராக சாப்பிடுவோமான்னு கேட்டிங்கன்னா இது அவங்களோட டேஸ்ட்டு. என்ன தான் நான் கேரளாவுக்கு நிறைய வாட்டி போய் சாப்பிட்டாலுமே இது எனக்கு கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. மந்த்லி ஒன்ஸ் 2 மந்த் ஒன்ஸ் ஒரு ஏதாவது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரீட் தரோன்னா நான் கண்டிப்பாக இந்த இடத்த வந்துட்டு கண்டிப்பாக போவேன். இப்போ ஒரு 3 days ஒன்ஸ் ஒரு வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னும்போது நான் இதை எடுப்பேனான்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் யோசிப்பேன் இந்த இடத்த. எந்த இடம்னு கெஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். அப்படி கெஸ் பண்ண முடியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட்டில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.